அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 22/8/2024 குரோதி வருடம் ஆவணி மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா திருதியை திதி பகல் 1:46 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு சதுர்த்தி திதி இருக்குது. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இரவு 10:05 வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு ரேவதி நட்சத்திரம் இருக்குது. இன்றைக்கி நாள் முழுக்க சித்தயோகம். இன்றைக்கி மகா சங்கடஹர சதுர்த்தி விரதம், விநாயகர் வழிபாடு செய்கிறது நல்லது. சுப முகூர்த்த நாள், சுப காரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது. இது தேய்பிற திதிங்கிறனால மேக்ஸிமம் சதுர்த்தி ஓகே. ஆனால் சுப விஷயங்களை செய்யும் போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக செய்கிறது நல்லது. இன்றைக்கி வாஸ்து நாள் பார்த்திங்கன்னா பிற்பகல் 3:19 3:55 வரைக்கும் வாஸ்து செய்யலாம். இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா மதியம் 1:30 3 மணி வரை இருக்குது. யமகண்டம் காலையில் 6 மணி முதல் 7:30 வரை இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா காலை 9 மணி முதல் 10:30 வரை இருக்குது. இன்றைக்கி சூரிய உதயம் காலையில் 5:57க்கும் சூரியன் மறைவு மாலை 6:26க்கும் இருக்குது. நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 10:45 முதல் 11:45 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் பகல் 12 மணி முதல் 1 மணி வரை இருக்குது. மாலை 6:30 முதல் 7:30 வரை இருக்குது. இப்போ திருதியை திதியில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாட்டு, இசை, அந்த மாதிரி அழகு கலை சம்மந்தமான விஷயங்களை கற்றுக்கிறதோ படிக்கிறதோ இல்லை வேலை செய்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதுக்கு உகந்ததாக இருக்குது. வீடு கட்ட துவங்கலாம். அதே மாதிரி குடி புகுதல் சிறந்ததாக இருக்கும். இப்போது மாலை நேரத்தில் சதுர்த்தி திதி இருக்கிறதுனால கொஞ்சம் மந்திர காரியங்கள் செய்கிறது, கட்டுதல், ஆயுதம் செய்கிறது, தீ தொடர்பான வேலைகளை செய்கிறது உகந்ததாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சதுர்த்தி திதி ஆரம்பித்த அப்புறம் மங்கள நிகழ்ச்சிகள் செய்யாமல் இருக்கிறது நல்லது. இப்போ கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியில் செவ்வாயும் குருவும் இருக்காங்க. கடகராசியில் புதனும், சிம்ம ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்காங்க. கன்னி ராசியில் கேது இருக்கார். கும்பராசியில் சனி வக்ரகதியில் இருக்கார். மீன ராசியில் ராகு இருக்கார். இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு ஜெயம், ரிஷப ராசிக்கு விரயம், மிதுன ராசிக்கு ஆதரவு, கடக ராசிக்கு அமைதி, சிம்ம ராசிக்கு வரவு, கன்னி ராசிக்கு கோபம், துலாம் ராசிக்கு பிடிவாதம், விருச்சிக ராசிக்கு அனுகூலம், தனுசு ராசிக்கு இன்பம், மகர ராசிக்கு அன்பு, கும்பராசிக்கு உயர்வு, மீன ராசிக்கு வெற்றி. ஆக மொத்தம் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு சுப காரியங்கள் குறிப்பாக ஒரு 4 ராசிக்கு நல்லா இருக்குது, 4 ராசிக்கு ஆவரேஜாக இருக்குது. இப்போது ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு கொஞ்சம் பொருளாதார நெருக்கடிகள் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான விலையுறந்த பொருட்கள் வாங்கும் போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யப்படுறது நல்லது. வீண் விரயங்களை தவிர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல போட்டி பொறாமைகள் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது இன்றைக்கி. ஆனால் நீங்கள் தெய்வ வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம். நீங்கள் எந்த முடிவை எடுத்தாலும் யோசித்து செய்ய வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி வீடு கட்டுதல், அந்த வீட்டுக்குண்டான வேலைகளை செய்கிற மாதிரி இருக்குது. பணம் அளவுக்கு அதிகமாக செய்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட போட்டி பொறாமைகள் குறைஞ்சாலும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட வேலைகளை நீங்களே செய்கிற மாதிரி இருக்கும். அது கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்து நிதானமாக செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி துணைக்கிட்ட எந்த ஒளிவு முறையும் இல்லாமல் ஓப்பனாக ஜாலியாக பேசி பழகிறது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட அஜாக்கிரதை காரணமாக வீண் விரயமோ இல்லைன்னா பண இழப்போ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம். பின்னாடி வருத்தப்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக இன்றைக்கி பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்து நிதானமாக செலவை கட்டுப்படுத்துறது நல்லது. ஆக மொத்தம் மேஷ ராசிக்கு கொஞ்சம் கவலை கலந்த நாளாக தான் இருக்குது. அமைதியாக இந்த நாளை கொண்டு போகிறது சாதகமான பலனை தரும். எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாமல் அமைதியாக பொறுமையாக இந்த நாளை யோசித்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறது நல்லது.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி உங்கள் கிட்ட இருக்கிற மன உறுதி உங்களோட பிரச்சனைகளை எதிர்கொள்கிற மாதிரி உதவியாக இருக்கும். பெற்றோர்கள் இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க. வேலையில் சின்ன சின்ன புதிய மாற்றங்கள் முன்னேற்றம் ஏற்படுற மாதிரி இருக்குது. வியாபாரத்துக்கு வங்கி கடன் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புத்திர வழியில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இன்றைக்கி நம்பிக்கையோட உங்களோட காரியங்களை செய்வீங்க. உங்களோட அணுகுமுறை உங்களுக்கு வெற்றியை தேடித்தர மாதிரி இருக்குது. இன்றைக்கி எடுக்கிற பயனுள்ள முடிவுகள் பார்த்திங்கன்னா சாதகமான பலன்களை பெற்றுத்தர மாதிரி இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. உங்களோட வேலைகளை உற்சாகமாகவும் எளிதாகவும் செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி உங்கள் கிட்ட இருக்கிற திறமையை வெளிப்படுத்தி நல்ல ஒரு பாராட்டும் பேரும் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஜாலியாக வேலை செய்யுங்க. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி இனிமையான நேரங்கள் அதிகமாக செலவு செய்கிற மாதிரி இருக்கும். நல்ல உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டு 2 பேரும் ஜாலியாக நாளை கழிக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போயிட்டு வருவீங்க இன்றைக்கி. அது உங்களுக்கு 2 பேருக்குள்ளேயும் அதிக அளவில் புரிதலை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். நாளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு கடின உழைப்புக்கான ஊக்கத்தொகை கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் திருப்தியும் சந்தோஷமும் இருக்கிற மாதிரி இருக்குது. அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அதிகமாக சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. உங்கள் கிட்ட இருக்கிற சந்தோஷமான மனநிலை இன்றைக்கி ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கும். ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு ஒரு இனிமையான ஒரு நாளாக தான் இருக்குது. இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கு வாழ்த்துக்கள். உங்களோட நாளை இன்றைக்கி சில நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திடீர் பணவரவு ஏற்படுற மாதிரி இருக்குது. அதனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா புதுசாக வண்டி வாகனம் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பூர்வீக சொத்துக்களால் இன்றைக்கி அனுகூலமான பலனும் லாபமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்க ஒற்றுமையாக இருப்பாங்க. சுபகாரியங்க முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல பலனும் கிடைக்கும். தொழிலையும் இன்றைக்கி நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். இன்றைக்கி புத்திசாலித்தனமான போக்கு உங்கள் கிட்ட உங்களோட செயல்களில் வெற்றி பெற்று தர மாதிரி இருக்குது. இன்றைக்கி சுதந்திரமான கண்ணோட்டத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு எல்லா விஷயத்துலையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி செய்வீங்க. நீங்கள் எடுக்க வேண்டிய தேவையான முடிவுகளை இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கூடுதலான பணிகள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மும்முரமாக வேலையை செய்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உறுதியோடவும் தன்னம்பிக்கையோடவும் உங்களோட வேலைகளை செய்வீங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டை பெற்றுத்தரும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் 2 பேரும் கலந்து பேசி முடிவெடுத்திங்கன்னா சாதகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் சீரியஸ் ஆகாமல் நட்பாக ஜாலியாக கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது. பணம் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தினீங்கன்னா சேமிக்கிறதுக்கும் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஜாலியாக கேஷுவலாக நாளை கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் டென்ஷன் இல்லாமல் கொண்டு போகிறது நல்லது. ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு ஒரே ஒரு விஷயத்தை தவிர, அதாவது தொணக்கூட இன்றைக்கி பார்த்து நடந்துக்கிட்டால் போதும். இந்த நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். இந்த நாளில் கிடைக்கிற வாய்ப்புகளை தவற விட வேண்டாம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. பசங்களும் உங்களோட செல்ஃப் பேச்சு கேட்காம படிப்பில் ஆர்வம் இல்லாமல் சுற்றிட்டுருப்பாங்க. உங்களோட பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு இன்றைக்கி உங்கள்கிட்ட பொறுமை அவசியமாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வதந்திகளை நம்ப வேண்டாம். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் யதார்த்தமாக அணுகிறது நல்லது. சென்சிட்டிவாக இல்லாமல் எமோஷ்னலாக எடுக்காமல் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. இன்றைக்கி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உறவினர்கள் மூலிமா நல்ல செய்தி கிடைக்கும். இன்றைக்கி தொழில் செய்கிறவங்க சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும். ஒரு சிலருக்கு நண்பர்களோட ஒத்துழைப்பு நல்லா இருக்குது. கடன்களை குறைக்கிறதுக்கு இன்றைக்கி முயற்சி செய்கிறது நல்லது.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி அதிர்ஷ்டத்தை நம்பினீங்கன்னா உங்களுக்கு எந்த வேலையும் நடக்காது. உங்களோட முயற்சிகளையும் கடின உழைப்பும் விடாமுயற்சியிலையும் நம்பிக்கை வைங்க. அது மூலிமா கொஞ்சம் பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்படுற மாதிரி இருக்குது. கருத்து வேறுபாடும் ஏற்படுற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பேசாமல் அமைதியாக இருக்கிறது நல்லது. இல்லைன்னா ஒதுங்கி போனீங்கன்னா நல்லாயிருக்கும். விட்டு கொடுத்து போகிறது இன்னமும் சாதகமான பலனை தரும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவிருக்கும் இருந்தாலும் குடும்பத்துக்கான செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு காரணம் உங்களோட பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறது. சேமிக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு குறைவாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமாக உங்கள்கிட்ட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆக மொத்தம் கடகராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி நாள் முழுக்க பார்த்து நிதானமாக சில காரியங்களை செய்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி வந்து உங்கள் காலையிலேயே ஏதாவது தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் செய்கிற காரியங்களில் கொஞ்சம் தன்னம்பிக்கை குறைஞ்சி உங்களோட காலதாமதம் ஏற்படும். உங்களுக்கே சலிப்பு தட்டுற மாதிரி இருக்குது. தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளை இன்றைக்கி எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. இன்றைக்கி எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்கள்கிட்ட தன்னம்பிக்கை குறைஞ்சி இருக்கிறனால உங்களோட நாள் இன்றைக்கி மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்பிக்கையோடு இருக்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் எண்ணங்கள் இல்லாமல் பாசிட்டிவாக எந்த ஒரு விஷயத்தையும் அணுகிறது நல்லது. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கூட வேலை செய்கிறவங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி சீரான பலனை கிடைக்கணுன்னா அவங்களையும் கூடயும் விட்டு கொடுத்து அனுசரித்து உங்களோட வேலைகளையும் நீங்கள் முழுசாக திட்டமிட்டு செய்ய வேண்டியதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா வாக்குவாதம் கண்டிப்பாக இருக்குது. அது தவறான புரிதலை ஏற்படுத்தும். அதை தவிர்க்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சிங்கன்னா அவங்க ஓரளவுக்கு திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. கையில் பணம் இருந்தாலும் பணத்தை இழக்க வாய்ப்புள்ளதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கவனமாக பணத்தை உபயோகப்படுத்துறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிறனால பதட்டமும் இருக்குது. கால் வலி உடல் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது. ஓய்வு எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. இந்த நாளில் கொஞ்சம் அமைதியாக இல்லைன்னா பார்த்து நிதானமாக கொண்டு போக வேண்டியது அவசியம். எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி. இன்றைக்கி கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது. குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகளும் நடக்கும். பசங்களோட இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வளர்ச்சிக்காக போட்ட திட்டங்கள் ஓரளவுக்கு வெற்றியை நோக்கி முன்னேற மாதிரி இருக்குது. வெளி வட்டார நட்பு நல்ல பலனை தரும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் இன்றைக்கி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் செய்கிற காரியங்களில் கவனம் செலுத்தி வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சாதிக்க வேணும் அப்படின்ற விருப்பங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு உங்களோட காரியங்களை செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்ல சாதகமான பலன் கிடைக்கிற நாளாக தான் இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சவால்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் கஷ்டமாக கடினமாக சுயமுயற்சியால் வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுக்கு ஆறுதலை தரும். உங்களோட கம்யூனிகேஷன் திறமை மூலிமா நீங்கள் பணியில் நல்ல பேர் எடுக்கக்கூடிய நாளாக தான் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. வரவும் இருக்குது, செலவும் இருக்குது. அதை அப்படியே பார்த்து கொண்டு போகிற மாதிரி இருக்குது. கவனமாக பணத்தை கையாளுறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது, அனுசரித்து போகிறது 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் புரிதலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. அது சந்தோஷத்தையும் கொடுக்கும். நாளை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இனிமையாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது. அது ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது. பதட்டப்படாமல் அமைதியாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது. ஆக மொத்தம்
கன்னி ராசிக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது. கவனமாக இந்த நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது. துணைக்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி துலாம் ராசிக்கு எல்லா விஷயத்துலேயும் ஆர்வத்தை காட்டுற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமை நல்லாவே இருக்கும். பசங்களோட படிப்பில் முன்னேற்றம் நல்லா இருக்குது. உடல் நலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பெண்களோட திருமண கனவுகள் எதிர்பார்த்த விதத்தில் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது. வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் நல்லாவே இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான பலன்களை தேடி கிடைக்கிற மாதிரி இருக்குது. பார்த்து பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே சாதகமான பலனை தான் தரும். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் சின்ன சின்ன மாற்றங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். மாறுபட சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு நாளை ஜாலியாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலையில் இன்றைக்கி மும்முரம் இருந்தாலும் திறம்பட உங்களோட வேலைகளை செய்ய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி முக்கிய முடிவுகள் கண்டிப்பாக எடுக்க வேண்டாம். உங்களை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நாளை எப்படி சந்தோஷமாக கொண்டு போகிறதுன்னு மட்டும் இருந்தால் போதும். எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்களை துணையோடு சேர்ந்து போட வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு 2 பேரும் வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதை பயனுள்ள வகையில் பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது. அதே மாதிரி சின்ன சின்னதாக ஏற்றம் இருக்கிறதாலும் கொஞ்சம் செலவில் கட்டுப்படுத்துனீங்கன்னா அதிக அளவில் சேமிக்க வாய்ப்புகள் இருக்குது. எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு இன்றைக்கி ஒரு சிறப்பான நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி நாளில் உங்களோட காரியங்களில் நல்ல ஒரு பலன் கிடைக்கிற விஷயமாக தான் இருக்குது. இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு சாதகமான பலனை தரும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி கொஞ்சம் சோர்வும் சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. வீட்டில் குடும்பத்தில் உறவினர்கள் வருகை பார்த்திங்கன்னா சந்தோஷத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி வீண் செலவுகளையும் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கடன் வாங்கி செலவு செய்கிற மாதிரி இருக்குது. கவனம். இன்றைக்கி தொழிலில் கூட்டாளிகளை அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை அடைய முடியும். இன்றைக்கி நீங்கள் உங்களை பொறுத்தளவுக்கு பொதுவான பலன்களை நோக்கி செயல்படுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டு செய்ய வேண்டாம். உங்களோட முயற்சிகளில் கேஷுவலாக உங்களோட நாளை கொண்டு போகிறது நல்லது. அப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இன்றைக்கி உங்களோட வேலைகளை செய்ய நாளாக தான் இருக்கும். வெற்றியும் காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். உங்களோட வேலைகளை திட்டமிட்டு ஈஸியாக செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்து நிதானமாக உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த அளவுக்கு தள்ளி போடுறது, அதாவது சாதகமான பலன்கள் இல்லை. சின்ன சின்ன உரசலும் இருக்கும். சின்ன சின்ன புரிதலும் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உட்கார்ந்து பேசுனீங்கன்னா சில பிரச்சனைகளுக்கு முடிவுகளுக்கு கொண்டு வரலாம். தேவையில்லாத வாக்குவாதமும் விவாதமும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சுமைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட கொஞ்சம் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது. கால்வலி இருக்கும். உடற்பயிற்சி செய்கிறது நல்லது. ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது. நல்ல பலனும் இருக்குது. கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. ஆக மொத்தம் இந்த ராசிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகணுன்னா நாள் முழுக்க அமைதியாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா இன்றைக்கி தனுசு ராசிக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை சின்ன சின்ன தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட ஒற்றுமை குறையிற மாதிரி இருக்குது. அவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. நண்பர்களோட ஆலோசனைகள் பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. கடன் பிரச்சனையை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. இன்றைக்கி பெரிய மனிதர்களோட ஆதரவு நல்லாவே இருக்குது உங்களுக்கு. சில ஆரம்ப கால தடைகளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட இலக்குகளை முயற்சி செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்குது. கூடுதல் முயற்சிகள் இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் செய்கிற காரியங்களில் தேவை. செய்கிற விஷயங்களை 1க்கு 2 முறை சரி பார்க்குறது நல்லது. ஆனால் முடிவில் வெற்றி பார்த்திங்கன்னா உங்கள் கிட்ட தான் இருக்கும்.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட கடின முயற்சி மூலிமா பணியில் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. கவனமாக உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம். மற்றபடி பெரிய பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கணவன் கொஞ்சம் உங்களோட மனசில் இருக்கிற உணர்வுகளை சொல்கிறதுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு தொணக்கூட கேஷுவலாக நாளை கொண்டு போகிறது சாதகமாக இருக்கும். எந்த பிரச்சனையும் பெருசாக்காமல் எந்த முடிவும் இன்றைக்கி எடுக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வீட்டோட செலவுக்காக, அதாவது வீடு சரி பண்ணுறதுக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் கவனமாக பார்த்து செலவு செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக தான் இருக்கும். பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி நாள் முழுக்க சாதகமாக கொண்டு போகிறது நல்லது. எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக்காமல் ஜாலியாக நாளை கொண்டு போகிறது சாதகமான பலனை தரும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி புது உற்சாகம் உங்கள்கிட்ட நல்லாவே இருக்குது. எடுக்கிற முயற்சிகளில் குடும்பத்தினரோட உறுதுணை நல்லாவே இருக்கும். அவங்க மூலிமா பல சாதகமான ஆதரவுகள் இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆடம்பர பொருட்கள் வாங்குகிற யோகம் இருக்குது. தொழில் விஷயமாக பெரிய மனிதர்களோட அறிமுகம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வருமானமும் இன்றைக்கி ரெட்டிப்பாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இன்றைக்கி உங்களோட வளர்ச்சியை நீங்களே பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களோட ஆற்றலை நீங்கள் உணர்ந்து உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி உங்களோட காரியங்களில் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய வகையில் சிறப்பாக செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது. உங்களோட தகவல் தொடர்பு திறமை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேரும் பாராட்டும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் திறமை மூலயமா உங்களோட பணிகளில் நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய நாளாக இருக்குது. உங்கள் கிட்ட நல்ல ஒரு வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதி பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. அதையே மனசில் வச்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் சாதகமாக கொண்டு போவீங்க. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் திருப்தியும் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட செயல்கள் 2 பேருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். வெளியில் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது. போதிய அளவு பணம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சாதகமான பலன்கள் தான் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட மனநிலை சந்தோஷமாக இருக்கிறதுனால ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு கவலையும் இல்லை. ஜாலியாக நாளை கொண்டு போகிறது நல்லது. ஆக மொத்தம் மகர ராசிக்கு இன்றைக்கி ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்குது. நாளை வந்து சாதகமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஜாலியாக நாளை கொண்டு போங்க. இன்றைக்கி உங்களோட நாளாக இன்றைக்கி கொண்டாடுறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி உங்கள்கிட்ட கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கிற மாதிரி இருக்குது. பசங்களெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் பிரச்சனை பெருசு இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா தேவையில்லாத இடமாற்றம் ஏற்படுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி வியாபார விஷயமாக பயணங்கள் இருக்குது. ஆனால் அலைச்சலும் இருக்கும், அனுகூலமும் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி உங்களோட தேவைகள் பூர்த்தி ஆகிற நாளாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்க வேண்டாம். மனசில் தெளிவில்லாத ஒரு காரணமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி நெருங்கி பழகிறவங்க கூட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது. உங்கள்கிட்டயே இன்றைக்கி ஒரு சில தயக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்து நிதானமாக நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதிர்ஷ்டம் கிடையாது. வேலை விஷயமாக பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது. அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது. கூட வேலை செய்கிறவங்க அனுசரித்து போக மாட்டாங்க. இப்படி பல காரணங்கள் இருக்குது. கவனமாக நாளை கொண்டு போகிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி உங்களோட வீட்டில் உங்களோட துணைக்கிட்ட இருக்கிற பிரச்சனை வீட்லேயும் தெரிகிற மாதிரி இருக்குது. பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவும் இருக்கும், செலவும் இருக்குது. ஆனால் கூடுதலான செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பல்வலி அந்த மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட நாளை
பார்த்து நிதானமாக கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க. நிறுத்தி நிதானமாக இன்றைக்கி நாளை கொண்டு போனீங்கன்னா அமைதியாக போகும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீனராசி. இன்றைக்கி சந்தோஷமான விஷயங்கள் ஒரு சிலருக்கு வீடு தேடி வரா மாதிரி இருக்குது. உறவினர்களோட வருகை வந்து மனசுக்கு மகிழ்ச்சியும் தரும். அதே மாதிரி பர்ஸுக்கு செலவையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். தொழிலில் புதிய சலுகைகளை அறிமுகப்படுத்துனீங்கன்னா லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பண வரவை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பிரச்சனை கிடையாது. புதிய சொத்துக்கள் வாங்குறதுல இன்றைக்கி ஆர்வம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக காரியங்களில் இன்றைக்கி ஈடுபாடு உண்டாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி உங்களோட காரியங்களில் நீங்கள் செய்கிற செயல்களில் திருப்தி கிடைக்கணுன்னா திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். அதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸு, இன்செக்யூர்ட் ஃபீலை சமாளிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட தன்னம்பிக்கை இன்றைக்கி அதிகமாக வேண்டியது அவசியம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன சவால்களோ பிரச்சனைகளோ இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் எனவே கொஞ்சம் கவனமாக உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா எந்த ஒரு தவறும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனசில் தேவையில்லாத விஷயங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஜாலியாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. வாக்குவாதம்னு ஏற்படுற மாதிரி இருந்தால் அமைதியாக ஒதுங்கி போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் நிறையவே இருக்கும். செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஒரு சில இடத்துல பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பணத்தை கையாளும் போது கண்டிப்பாக கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசாக எதுவும் பாதிப்பில்லை. சாப்பாடு சரியான நேரத்தில் சாப்பிட்டிங்கனாலே போதும். தேவையில்லாத எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆக மொத்தம் மீன ராசிக்கு கொஞ்சம் கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது. இந்த நாளை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துக்கும் அமைதியாக போகிறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, அது சந்தோஷமாகவும் இருக்குது. சிலர் பார்த்திங்கன்னா உங்களோட என்ன தேவைகளோ அதை வந்து பதிவில் போட்டிங்கன்னா அதுக்குண்டான விஷயங்களை பலன்களை சொல்கிறதுக்கு விதமாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் என்ன விதமான பதிவுகளை எதிர்பார்க்குறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி பதிவுகள் பதிவிடப்படும். நன்றி, வணக்கம்.